அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் லேர்ன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சீரியஸில் 9வது எபிசோட் இது. இன்றைக்கி டிஸ்கஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம சேனலில் வர வீடியோக்களை வரிசைகரமாக பாருங்கள். ஏன் வரிசைகரமாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, தெர் இஸ் அ லாஜிக் இன் இட். ஒரு டாபிக் பேசிட்டு அதுக்கு அடுத்த டாபிக் பேசும்பொழுது முன்னாடி பேசின டாப்பிக்கோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும். அதனால் வரிசையாக பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த சீரீஸில் இருக்க 5வது வீடியோவை விட 6வது வீடியோ அதிகமாக பார்க்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புபடுத்த முடியாமல் போயிடும். தேவையில்லாத குழப்பத்தில் தான் கொண்டு போய்விடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்களை 1 by 1 ஆர்டர் வைஸாக பாருங்கள். ஆல்ரைட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஷனில் போகலாம். ஸ்டேக் ஹோல்டர், இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக். ஸ்டேக் ஹோல்டரை பற்றி முன்னாடி எபிசோட்லேயே ஒரு சின்ன ஹெட்ஸ்அப் கொடுத்துருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த எபிசோடுக்குள்ளே வாங்க. ரைட், ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் யார்? எகெயின் முன்னாடி எபிசோடில் சொன்ன மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவர் வேறு, ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறவர் வேறு. ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறவர் கம்பெனியில் ஒரு பங்குதாரர். ஷேர்னா பங்கு. கம்பெனிக்கு ஏற்படும் லாபத்திலும் நஷ்டத்திலும் ஃபினான்ஷியலி பார்ட் மட்டும் அவரும் ஒரு பங்குதாரர். ஆனால் ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிறவர் ஒரு ப்ராஜெக்டினால் என்னெல்லாம் விளைவு ஏற்பட்டாலும், அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த விளைவுகள்னால பாதிக்கப்பட போகிறவர் அவர் தான் ஸ்டேக் ஹோல்டர். புக் டெஃபினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேக் ஹோல்டர் இஸ் த ஒன் ஹூ கெட்ஸ் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி அஃபெக்டட் பை த அவுட்கம் ஆஃப் த ப்ராஜெக்ட். அப்படி பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அஃபெக்ட் ஆக போகிறது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அதாவது ஒரு தனிநபராக இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆர்கனைசேஷனாக கூட இருக்கலாம். அந்த இம்பேக்ட் பேசணும் இல்லையா, பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி, அந்த இம்பேக்ட் டைரக்டான இம்பேக்டாகவும் இருக்கலாம் அல்லது இன்டைரக்டான இம்பேக்டாகவும் இருக்கலாம். அந்த இம்பேக்டால் பாதிக்கப்பட போகிறவர் வித்தின் தி ஆர்கனைசேஷனும் இருக்கலாம் அல்லது அவுட் சைட் த ஆர்கனைசேஷனும் இருக்கலாம். கொஞ்சம் லாங்கான டெஃபினேஷன் தான், இல்லை, மீனிங் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். உங்களுக்கு ஒன்றும் பெரிய குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு உதாரணம் பார்த்தரலாம், உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். முன்னாடி பேசின மாதிரி நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக யாரெல்லாம் இருப்பாங்க? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கேன் பி இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் டு த ஆர்கனைசேஷன், இல்லையா? சரி, நம்ம எக்ஸ்டர்னல்லேருந்து ஆரம்பிப்போம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். அதுக்காக எக்ஸ்டர்னல் ஆரம்பிக்கலாம். எக்ஸ்டர்னலில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம்? இண்டிவிஜுவல், குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் அன் ஆர்கனைசேஷன். சரியா? இங்கே இண்டிவிஜுவல் அப்படின்றது யாரெல்லாம் வர முடியும்? எக்ஸ்டர்னல் இண்டிவிஜுவல்னு பேசியிருக்கோம். நம்பர் 1 யாராக இருக்க முடியும்னா பையர்ஸ். பணம் கொடுத்து அப்பார்ட்மெண்ட்டை வாங்கக்கூடிய பையர் will be the first and foremost. In fact, a customer is a stakeholder அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், உண்மையிலேயே அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம டெஃபினேஷனுக்கு போவோம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் த ஒன் who gets positively or negatively affected by the outcome of the project. இப்போது நீங்கள் ஒரு வீடு கட்டி விற்கிறீங்க. அப்படி கட்டுற வீடை ஒருத்தர் வாங்குறார். வீடு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா, நல்ல என்வரான்மெண்ட்டில் இருந்தது, அவருக்கு நிறைய பீஸ் ஆஃப் மைண்ட் வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னா ஆப்வியஸ்லி கெட்ஸ் பாசிட்டிவ்லி எஃபெக்டட். அதுவே நெகட்டிவான இம்பாக்ட் கொடுத்தது அப்படின்னா ஆப்வியஸ்லி கெட்ஸ் நெகட்டிவ்லி எஃபெக்டட். அப்போது அவர் ஸ்டேக் ஹோல்டரா இல்லையா? நேச்சுரலி இஸ் அ ஸ்டேக் ஹோல்டர், இல்லையா? இங்கே பொறுத்த வரைக்கும் இஸ் போத் அ கஸ்டமர் அண்ட் அ ஸ்டேக் ஹோல்டர். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர், இண்டிவிஜுவல் அப்படின்னு வரும்பொழுது ஒன்றாவது உதாரணம் இஸ் அ பையர். ரைட். 2வது குரூப். இங்கே யாரெல்லாம் குரூப்பாக இருக்க முடியும்? நீங்கள் கட்ட போகிறது ஒரு பிக் க்ளோஸ்டு கம்யூனிட்டி. அப்போது அந்த க்ளோஸ்டு கம்யூனிட்டிக்குள்ளே வர அத்தனை மக்களும் வில் பி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சரியா? ஏன்னா அவங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகலாம், ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகலாம். ஆஃப்டர் ஆல் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல், இல்லையா? அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா மக்களை சொல்லலாம். ஏன் ஏரியா மக்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த க்ளோஸ்டு கம்யூனிட்டினால் பக்கத்தில் இருக்கிற ஏரியா மக்களுக்கும் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கிடைக்கலாம். மேபி நீங்கள் கட்ட போகிற பில்டிங் ஒரு சிட்டி அவுட்டரில் இருக்குது, அங்கே ஒரே ஒரு சின்ன குரூப் ஆஃப் மக்கள் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே பெரிய க்ளோஸ்டு கம்யூனிட்டி வருது. அப்படிங்கும்போது அந்த க்ளோஸ்டு கம்யூனிட்டியோட பேங்க்ஸ் வரலாம், ஏடிஎம்ஸ் வரலாம், ஸ்கூல்ஸ் வரலாம். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் வில் கெட் பாசிட்டிவ்லி இம்பேக்டட். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது குரூப் ஆஃப் பீப்புளை பொறுத்த வரைக்கும். த இன்வெஸ்டர்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ் பணம் போட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கும் பொழுது அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் பொழுது பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ தே ஆர் தி பாசிட்டிவ்லி அஃபெக்டட் எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறது உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கிற சேர்மனோ எம்டியோ பற்றி பேசலை, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா நிறைய நேரங்களில் நல்ல ப்ராஜெக்ட் இருக்கும், நல்ல ஐடியாக்கள் இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் த ஒன் ஹூ இன்வெஸ்ட் அண்ட் ஹெல்ப். ஸோ அந்த மாதிரியான ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வில் பி பாசிட்டிவ்லி அஃபெக்டட் பை த ப்ராஜெக்ட். ஆல்ரைட், அடுத்தது ஆர்கனைசேஷன்ஸ். எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் கேன் பி அ ஸ்டேக் ஹோல்டர்? உதாரணத்துக்கு உங்கள் ஆர்கனைசேஷன் வெறுமனே பில்டிங்கை மட்டும்தான் கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுப்போம். இன்டீரியர் ஒர்க் யார் பண்ணுவா? லெட்ஸே ஒரு கஸ்டமருக்கு எனக்கு இன்டீரியர் ஒர்க்கு வேணும் அப்படிங்கிறாரு. ஆனால் உங்கள் ஆர்கனைசேஷன் தெளிவாக சொல்லுது, இல்லை நாங்கள் இன்டீரியர் பண்ண மாட்டோம், வெறுமனே பில்டிங் கட்டுறது மட்டும் தான் எங்களோட வேலை அப்படின்னா, இன்டீரியர் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, தே கேன் பி பாசிட்டிவ்லி அஃபெக்டட். நேச்சுரலி பெரிய அப்பார்ட்மெண்ட் வருது, அங்கே நிறைய இன்டீரியர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணுற கம்பெனி வில் பி பாசிட்டிவ்லி அஃபெக்டட். ஸோ தே வில் பி வெரி ஹாப்பி. அடுத்தது நியர்பை ஷாப்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். நான் நியர்பை ஷாப்ஸ்னு சொல்கிறது க்ராசரி ஸ்டோராக இருக்கலாம், அல்லது வெஜிடபிள் ஸ்டோர்ஸாக இருக்கலாம், வெஜிடபிள் மார்க்கெட்ஸாக இருக்கலாம், பழங்கள் பூக்கள் விற்கிற கடைகள் எதுவாக வேணால் இருக்கலாம். அவங்க எல்லாருமே பாசிட்டிவ்லி அஃபெக்டட். ஏன்னா இங்கே புது ரெசிடென்ஷியல் மக்கள் வராங்க, அவங்க நிறைய பொருட்கள் வாங்குவாங்க, இவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும், இவங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாகும், அதனால் இவங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாகும். சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு வரும்பொழுது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஈவன் ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், டாக்டர்ஸ், அவங்களாம் கூட பாசிட்டிவ்லி அஃபெக்டட் பீப்புள் தான். ஏன் அப்படின்னா புதுசாக நிறைய மக்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இவங்களோட சர்வீஸ் தேவைப்படும். அதனால் தீஸ் பீப்புள் ஆல்சோ கெட்ஸ் பாசிட்டிவ்லி அஃபெக்டட். ஹோப் யூ ஆர் கெட்டிங் அன் ஐடியா, ரைட்? அடுத்தது ஆர்கனைசேஷன் வரும்பொழுது லோக்கல் அத்தாரிட்டிஸ். லோக்கல் அத்தாரிட்டிஸ் நான் மீன் பண்ணுறது என்னென்னா, இந்த டவுன் பிளானர்ஸ், ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், இவங்களெல்லாம். ஏன் இவங்களை இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கைட்லைன் இருக்குது. மினிமம் இந்த சைஸ் ரோடு இருக்கணும், இந்த மாதிரி சீவேஜ் சிஸ்டம் இருக்கணும். சப்போஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்விம்மிங் பூல் எந்த மாதிரி வாட்டரை ரீட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய கைட்லைன் இருக்குது. இதையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். இப்படி நம்பர் ஆஃப் அம்யூனிட்டிஸ் அதிகமாக அதிகமாக அதுக்கு தகுந்தாற் போல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அது எல்லாமே லோக்கல் பாடிஸ்க்கு அட்வான்டேஜஸ் தான் இல்லையா? ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அதிக டேக்ஸ் கிடைக்குது. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் பார்த்துட்டோம், குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்துட்டோம், ஆர்கனைசேஷனும் பார்த்துட்டோம். இது எல்லாமே பாசிட்டிவ்லி அஃபெக்டட். அடுத்து நெகட்டிவ்லி அஃபெக்டட் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் வருவாங்க? இது உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். லெட்ஸ் ஜம்ப் டு குரூப் ஆஃப் பீப்புள். பாசிட்டிவில் வந்த மாதிரியே நெகட்டிவ்லேயும் ஏரியா பீப்புள் வரலாம். ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பெரிய லெவலில் ஸ்விம்மிங் பூல் கட்ட போகிறீங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டரை நிறையா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பக்கத்து ஏரியா பீப்புளுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் கீழே போகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பெரிய க்ளோஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கும் பொழுது நிறைய கார்ஸ் பயன்படுத்துவீங்க, நிறைய டிராஃபிக் வரும், நிறைய பொல்யூஷன் வரும். இப்போ பக்கத்து ஏரியாவில் இருக்கிற மக்கள் எனக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணுங்கிறதா இங்கே வந்தேன், இங்கே என்னடானா இவ்வளோ பெரிய க்ளோஸ்ட் கம்யூனிட்டி கட்டிட்டு நம்ம உயிரை வாங்குறானுங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ தோஸ் பீப்புள் மே கெட் நெகட்டிவ்லி இம்பேக்டட். அடுத்தது ஆர்கனைசேஷன் அப்படிங்க வரும்பொழுது யாராக இருக்க முடியும்? எஸ், உங்களோட காம்படிட்டர். நீங்கள் நல்ல விதமாக வீடு கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா தட்ஸ் அ குட் திங் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன். ஏன் அப்படின்னா உங்களோட ஆர்கனைசேஷனோட ரெப்புடேஷன் அதிகமாகும், உங்களுக்கு நிறைய ரெவென்யூ வரும். ஆனால் அது உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு மட்டும்தான். இதுவே உங்கள் காம்படிட்டருக்கு ஆஃப்கோர்ஸ் உங்கள் நல்ல பேர் அவங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்காது. ஆனால் நேச்சுரலி மக்கள் வில் மேக் கம்பேரிசன். இவரை விட அவர் பெட்டராக பண்ணியிருக்காருல அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வரலாம். அல்லது நிறைய இந்த மாதிரி பில்டிங் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது காம்படிட்டர் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே கூட இல்லாமல் போகலாம். அடுத்து ஈவன் அத்தாரிட்டிஸ், அவங்க நெகட்டிவ் ஸ்டேக் ஹோல்டராகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு முன்னாடியே பேசணும், ப்ராப்பர் ரோட் சிஸ்டம் இருக்கா, ப்ராப்பர் சீவேஜ் சிஸ்டம் இருக்கா, ப்ராப்பராக ஸ்விம்மிங் பூல் வாட்டரை ரீட்ரீட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நிறைய செக்ஸ் கார்பரேஷன் பீப்புள் செய்ய வேண்டியிருக்கும். அப்போது அவங்களுக்கு அடிஷ்னல் ஒர்க் இருக்குது. சப்போஸ் அவங்க ஓவர்லோடடாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படிங்கும்போது இட் குட் பி அன் பர்டன் ஃபார் தம், இட் குட் பி அன் அடிஷ்னல் எஃபர்ட் ஃபார் தம். ஸோ they may not like it, they may not enjoy it. Hope you're getting an idea, right? சரி, இப்போ நம்ம பேசுனது எல்லாமே எக்ஸ்டர்னல். Now let's get into internal. இன்டர்னலில் யாரெல்லாம் வருவாங்க? குட்.
உங்கள் ஆர்கனைசேஷனோட சேர்பர்சன், மேனேஜிங் டைரக்டர், ஸ்பான்சர், இவங்க எல்லாம் பாசிட்டிவ்லி இம்பேக்டட் இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக வருவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க அப்படின்னா நேச்சுரலி ஸ்பான்சருக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல ஹைக் கிடைக்கும். மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கன்னு வரும்பொழுது அவர் பெட்டர் ரெவன்யூ காமிச்சிருப்பார், அவரோட ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சேர்பர்சன் நீட் நாட் டு சே ஹி வில் கெட் தி மேக்ஸிமம் சங்க் ஆஃப் ப்ராஃபிட். அடுத்தது குரூப் அப்படின்னு வரும்பொழுது மொத்த ஒர்க் ஃபோர்ஸும் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே ஆர்கிடெக்ட், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், சைட் சூப்பர்வைசர், எஸ்டிமேட்டர், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், இன்க்ளூடிங் த ப்ராஜெக்ட் மேனேஜர், யூ ஆர் த பீப்புள் கெட்ஸ் அஃபெக்டட் பாசிட்டிவ்லி. இல்லையா? இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படிங்கும்பொழுது நேச்சுரலி உங்களுடைய ரெப்புடேஷன், உங்களோட வேல்யூ இந்த ஆர்கனைசேஷன் கோஸ் அப். அடுத்து ஆர்கனைசேஷன் வரும்பொழுது நேச்சுரலி யுவர் ஓன் ஆர்கனைசேஷன் தே ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ கெட்ஸ் பாசிட்டிவ்லி அஃபெக்டட். அதே போல் உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு வேலை செஞ்ச அத்தனை சப்ளையர்ஸ் அண்ட் வெண்டர்ஸ். ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறீங்க, அதுக்கு தேவையான பொருட்களை சப்ளையர்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ரெவென்யூ அதிகமாகும். வெண்டர்ஸும் அதே போல தான். ஐ ஹோப் கெட் அ குட் ஐடியா ஸோ ஃபார். சரி, இன்னும் இவ்வளோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வராங்களே ஒரு ப்ராஜெக்டில் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உண்மைதான். இந்த ப்ராஜெக்ட் சைஸ் பெருசாக ஆக த நம்பர் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் அ ப்ராஜெக்ட் பெருசாகிட்டே தான் போகும். இப்போது நம்ம பேசின பில்டிங் ப்ராஜெக்ட் எடுத்துப்போம். இவ்வளோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லை? சரி, அப்போ என்ன தான் பண்ணுறது? சிம்பிள். யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸோ அவங்களெல்லாம் ஒரு மாதிரியும், லெஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸை வேறு மாதிரியும் ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு உதாரணம் பார்த்துடலாம். எக்ஸ்டர்னல் பாசிட்டிவ்லி இம்பேக்டட் ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே கமர்ஷியல் ஷாப்ஸ் வந்தது இல்லையா? அவங்க நேச்சுரலி பாசிட்டிவ்லி அஃபெக்டட். பட் அவங்க ப்ராஜெக்டுக்கு இம்பார்ட்டண்டான ஸ்டேக் ஹோல்டரா? இல்லை இல்லையா? அவங்களுக்கு இந்த பில்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் ஷாப் ஸ்டேக் ஹோல்டரை மேனேஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதத்தில் ப்ராஜெக்ட்டுக்கு பயன்பட போகுது? ஒன்றுமே இல்லை இல்லையா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி யாரெல்லாம் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸோ அவங்கள மட்டும் ஒரு மாதிரியும், முக்கியம் இல்லாத ஸ்டேக் ஹோல்டர்ஸை வேறு மாதிரியும் ஹேண்டில் பண்ணால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.